الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد ونبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال حق المسلم على المسلم خمس رد السلام وعيادة المريض واتباع الجنائز وإجابة الدعوة وتشميت العاطس متفق عليه وفي رواية لمسلم حق المسلم ست. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுடைய கடமை 5 ஆகும். மற்றொரு அறிவிப்பில் 6 என்று சொல்லப்பட்டது. அதில் முதலில் ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் 5 ஆகும். சலாமிற்கு பதில் கூறுவது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசா ஊர்வலத்தில் கலந்து கொள்வது, விருந்தை ஏற்பது, தும்மியவருக்கு பதில் கூறுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வரும்பொழுது, சந்திக்கும் பொழுது இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலை, சந்திக்கும் பொழுது ஒரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது நீங்கள் சலாமை கூறுங்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு முஸ்லிமுடைய உரிமைகளையும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளையும் சொல்லப்பட்டது. முதல் விஷயம் ரத்து சலாம், சந்திக்கும் பொழுது சலாம் சொல்வதும் அல்லது சலாம் சொன்னதற்கு பதில் கூறுவதும் இது ஒரு உரிமையாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது அவர் சலாம் கூறுவதில் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு அறிவிப்பில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலை, நீ அவரை சந்தித்தார் என்றால், முஸ்லிமை சந்தித்தார் என்றால் அவருக்கு நீ சலாம் கூறுங்கள். இப்போ சலாம் சொல்வது என்பது, சலாமை பரப்புவது என்பது இது சுன்னவாக இருக்கின்றது. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும், முஸ்லிம் என்று நமக்கு தெரிந்தாலே அவருக்கு சலாம் சொல்வது என்பது சுன்னாவாக இருக்கின்றது. அந்த சலாமிற்கு பதில் அளிப்பது என்பது, பதில் கூறுவது என்பது வாஜிபாகி விடுகின்றது. ஒரு சலாம் சொல்லி அதற்கு நாம் பதில் தரவில்லை என்றால் நாம் ஒரு வாஜிபை, ஒரு கடமையை நாம் புறக்கணித்தது போல ஆகும், பாவியாக கருதப்படுவோம். சில காரணத்தினால், ஏதோ ஒருத்தனுடைய பேச்சுவார்த்தை காரணத்தினால் பேசாமல் இருப்பது 3 நாள் வரை அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒருவருடைய குடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களில் அவருக்கு ஏதாவது ஒரு தகராறு ஏற்பட்டது என்றால், மார்க்க விஷயத்திற்காக ஒருவரிடம் பேசாமல் இருப்பது என்பது 3 நாளுக்கு அதிகமாகவும் செய்து கொள்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் அவரை புறக்கணித்தார் அந்த பாவத்தை விடுவார் என்று உங்களுக்கு தெரியுமோ, அல்லது அவர் செய்த அந்த குற்றத்தை உணர்வார் என்று தெரியுமோ, அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யலாம்? 3 நாளுக்கு அதிகமாக பேசாமல் இருக்கலாம். இல்லை என்றால் நாம பேசிக்கொள்ள வேண்டும் அல்லது சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக மார்க்க விஷயத்தில் அதை அலட்சியமாக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், பாவம் செய்தவராக இருக்கட்டும், அவரிடம் பேசாமல் இருப்பது என்பது கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தில் நமக்கு தெரியும். தபூக் போரில் 3 அந்த போரில் கலந்து கொள்வதிலிருந்து பின்தங்கிவிட்டார்கள். அதில் ஒன்று கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்ட பிறகு, எந்த ஒரு காரணமும் இல்லை, நானாக தான் தாமதப்படுத்தினேன் என்ற சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடம் பேசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஊற விட்டு அவர்கள் பேசாதும் இருப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். எதுவரை என்றால் கிட்டத்தட்ட சுப்ஹானல்லாஹ் 50 நாட்களுக்கு மேலமாக ஆகிவிட்டது. சலாம் சொன்னாலும் அதற்கு யாரும் பதில் சொல்ல மாட்டார். எதுவரை என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சலாம் சொல்வார்கள். அந்த கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் தருகின்றார்களா, அவர்களுடைய உதடுகள் அசைகின்றதா என்று பார்ப்பார்கள். இப்போ இந்த காரணம். இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது இயாதத்துல் மரீர், நோயாளியை சந்திப்பது, அவரின் நலம் விசாரிப்பது, சென்று
அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பது என்பதும் இதுவும் ஒரு முஸ்லிம் மீது கடமையாக இருக்கின்றது. நாம் பார்க்கின்ற நம்முடைய மொஹல்லாவில் நம்முடைய தெரிந்தவர்கள் பள்ளிவாசலுக்கோ அல்லது மற்ற வரவில்லை என்றால் என்ன என்று விசாரிக்க வேண்டும். அவருக்கு நலம் நாம் விசாரித்து நாம அங்கு சென்று அவரை பார்க்க வேண்டும். அதில் சில ஆதாபங்களும் சொல்லப்பட்டது, ஒழுக்கங்கள். அங்கு சென்று அதிக நேரம் நாம் உட்காரக்கூடாது. ஆம், அந்த நோயாளி விரும்பினார் என்றால் நாம் உட்காரலாம். அதிகமாக பேசக்கூடாது. அவருக்கு சிரமம் பதில் தரக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடாது. அவருக்கு தொழுகையுடைய விஷயங்களை பற்றி நினைவுபடுத்த வேண்டும். அதே போல அவர் இருக்கக்கூடிய அந்த நோயை பற்றி அல்லாஹு தஆலா இதற்கு பூர்ண குணத்தை கொடுப்பான் என்று அவருக்காக நாம் துஆவும் செய்ய வேண்டும். அதே போல் அவர்களுக்கு ஆறுதல், முழுமையான நம்பிக்கையும் ஆதரவு, அல்லாஹ் மீது ஆதரவு நீங்க வையுங்க, அனைத்து விஷயத்தையும் அவன் சீர்படுத்தக்கூடியவன் என்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். இது ஒரு சென்று சந்திக்கக்கூடியவருடைய ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, சரியான ஹதீஸில் ஒரு நோயாளியை ஒரு சகோதரர் சந்திக்க செல்கின்றார் என்றால் திரும்பி வரும் வரை, அவருடைய வீட்டிற்கு அவருடைய வேலைக்கு திரும்பி வரும் வரை வானவர்கள் அவருக்காக மஃபிரத்திற்காகவும் அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார் என்று சஹீஹான ஹதீஸில் வருகின்றது. அடுத்தது இத்திபாஉ ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் முஸ்லீமாக இருக்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து செல்வது, ஜனாசா அடக்கம் செய்வதை செல்வது என்பதும் இதுவும் ஒரு உரிமையாக இருக்கின்றது. விருந்தளித்தார் என்றால் அதற்கு பதில் தருவதும் இதுவும் ஒரு உரிமையாக இருக்கின்றது. ஐந்தாவது தஷ்மீத்துல் ஆத்திஸ், தும்பி அவர் அல்லாஹை புகழ்ந்தால் அவருக்கு நாம் அவருக்காக துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு தும்மியவர் கூறினார் என்றால் நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறுவோம். அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிவானாக. வயஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹ் பாலகும் என்று அவர் கூறுவார். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியில் நிலையாக வைப்பானாக, உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் சீர்படுத்துவானாக என்று துவா செய்ய வேண்டும். இப்போ இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிமுடைய உரிமைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டது. இந்த உரிமைகளை பேணுவதனால் அல்லாஹு தஆலாவுடைய அருள் நாம் பெறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றியவர்களாக ஆவோம். இதற்கு நன்மையும் உண்டு, நம்முடைய உறவும் பலமாக இருக்கும். முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த உறவு மிகவும் திடமாக மிக உறுதியாக ஆகும். இது அனைத்துமே ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடியதும், ஒரு சமுதாயத்தை எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்றாக அவரை வைப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு கூறியிருக்கின்றார்கள். ஆக சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் அல்லாதவர் சலாம் கூறுகின்றார், அவர் சொல்லக்கூடிய சலாம் தெளிவாக இருக்கின்றது என்றால் நாம் அவருக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று கூறலாம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்கின்றது, அவர் சலாம் தான் கூறுகின்றார் என்றால் நாம் அவருக்கு வலைக்கும் சலாம் என்று கூறலாம். சந்தேகமாக இருக்கின்றது நமக்கு, அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரா, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நாம வலைக்கும் என்று நாம் கூறுவோம். அவர் ஆக இது இந்த சில அம்சங்களாக இருக்கு, சில சட்டங்களாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் பேண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் பேணக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அனைத்து விஷயங்கள் நாம் பேணும் பொழுது ஒரு விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும், இது அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தில் ஒரு அம்சமாக இருக்கின்றது. இதை பேணுவதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிய அந்த நன்மையும் நம்ம பெறக்கூடியவர்களாக ஆவோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய உரிமைகளை கொடுத்து அந்த உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.